இவ்வளோ கஷ்டமான இந்த ப்ராசஸை விரும்பி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ப்ராசஸ் ஆக்சுவலி எங்கே ஆரம்பிக்குது? இது எப்படி நகர்ந்து போகுது? முதல்ல யாருமே எடுத்த உடனே வீட்டு விட்டுலாம் வெளியே வரமாட்டாங்க. ஓகே. அப்பா அம்மா யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ, அப்பா அம்மா கிட்ட இருந்து அங்கீகாரம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களாம் ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளில் ஓரளவுக்கு ரீச் ஆனவங்க, ஓரளவுக்கு அவங்க சுதந்திரமாக போராடுறவங்க, இந்த வாழ்க்கையோ இல்லை சமூகத்தை மாற்றத்துக்கோ வேலை செய்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கு பேக்ரவுண்டில் அவங்களோட பேரண்ட் சப்போர்ட் இருந்திருக்கும். அந்த சப்போர்ட் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வெளியே வர்றாங்க. ஸோ முதல்ல அவங்களோட அடையாளம் முதல்ல அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குதுன்றது அரசல் புரசலாவது சொல்லிடுவாங்க. ஓகே. உதாரணத்துக்கு யாரும் இல்லாத போது அக்காவோட ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கறது, சேரீ கட்டி பார்க்கறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ்க்கு இது நம்மளோட குழந்தை இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியோடு இருக்குன்னு. இதை முதல்ல மாற்றணுன்னு தான் பார்ப்பாங்க. இதை அப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னா மீதி எதுவுமே நடக்கிறதுக்கு இருக்காது. நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் ஒன்றுமே இருக்காது. அதை பற்றி கலந்துரையாடலே தேவைப்படுது. அக்செப்டன்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. அக்செப்ட் கூட எப்படி இருக்குன்னா தெரில, நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் இருந்த ட்ரான்ஸ் பண்ணவங்க, அவன் அந்த கிறிஸ்மஸ் மறுநாள்னா முன்ன நாள் நைட்டு அழுறான். அவன் எங்கள் கூட எல்லாருக்கிட்டையும் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அழுகுறான் அவன். நாங்கள் கேட்டோம், ஏன்டா அழுகுற, என்னடா ஆச்சு சொல்லுடான்னு சொன்னால் ரொம்ப நேரம் கழிச்சு சொல்கிறான், கிறிஸ்மஸ்க்கு முன்ன நாள்னால் எங்கள் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா, நாங்கள் என்னென்ன பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் தெரியுமா, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் தெரியுமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகும், எனக்கு கிறிஸ்மஸ்ஸு நாளைக்கு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஏக்கமாக இருக்குது, எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்வாங்க, பிரியாணி செய்வாங்க, இந்த ஸ்வீட் செய்வாங்க, இதெல்லாம் எனக்கு ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் ஒரு ஃபேமிலியோடு இருந்துட்டு திடீர்னு யாருமே இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு வலியோட வேதனையோடு இருப்பாங்க அவங்கன்னு. ஸோ மறுநாள் நாங்கள் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடணுன்னா அவனோட நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். நான் கிறிஸ்டியன் கிடையாது, பட் நானும் அந்த பையனோட போய் சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க கூட செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணி செஞ்சு கேக்கு வெட்டி அவனுக்கு, அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினோம். ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம். அவன் சொன்னான், இந்த கிஃப்ட்டு உண்மையிலேயே எனக்கு எங்கள் வீட்டிலலாம் கிஃப்ட் தரமாட்டாங்க, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அதை விட இன்னும் பெரிய கஷ்டம் என்னன்னா, அவங்க அம்மா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் வருதுடா, வீட்டுக்கு செலவுக்கு காசு வேணும், காசு கொடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் காசும் கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு என்ன நினச்சிருந்துருக்கான்னா, கிறிஸ்மஸ் நேரில் அம்மா கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு கூப்பிடல, அவங்க கூப்பிடவே இல்லை. ஸோ ஒரு திருநம்பியாக நீ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்க, உன் காசு எங்கள் வீட்டுக்கு தேவை, நாங்கள் அதை காசு கொடு, அந்த காசை வாங்கிக்கிறோம், நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், நீ எவ்வளோ கஷ்டப்படுற அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எவ்வளோ மன உளைச்சலில் இருக்க அதை பற்றி கவலை இல்லை, எவ்வளோ பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுற அது எனக்கு கவலை இல்லை, நீ அனுப்புகிற காசுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப ஆஃபீஸில். ஒரு திருநம்பியாகவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சாதாரணமாக நினைக்கிற மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ அவ்வளோ கஷ்டத்தையும் நீ எதனா பட்டுக்கா, வி டோன்ட் கேர், ஆனால் எனக்கு காசு கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். செலிப்ரேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட்? யாரோ ஒருத்தரை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கிறிஸ்துவ கொண்டாடுறீங்க. கிறிஸ்தவர் எல்லோரும் ஒன்றா அன்பாருன்னு சொன்னார் இல்லை? அப்போது நீங்கள் கிறிஸ்டியனாக கூட இல்லையான்னு தான் எங்களுக்கு கேள்வி. நீங்கள் கிறிஸ்டியனாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, யாருன்னா இருங்க, கடவுள் எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துன்றது தானே மதத்தில் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அன்புன்னு எங்கேயுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் இப்போ வரைக்கும் அவனுக்கு நாங்கள் கூட நிற்கிறோம், அவன் கூட போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் எப்படி ஃபில்ஃபில் ஆகும்? ஒரு வேலை வாய்ப்பு தர முடியும் ஒருத்தருக்கு, நீங்கள் சாப்பாடு தர முடியும், ஒரு மாதம் மருந்து வாங்கி தர முடியும், வீட்டு வாடகை தர முடியும். அன்பு யார் தருவாங்க? மனுஷர்கள் தானே தரும். வெறும் கல்லும் செங்கல்லும் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஐஃபோனும் எனக்கு எப்படி அன்பை காட்டாதில்லை. கடைசியில் நம்ம அங்கே தானே நிற்கணும். அந்த அன்பு நோக்கி தானே எல்லாரும் பயணிக்கிறாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்ணன் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தம்பி தேவை. வளரும்போது எங்கள் அண்ணனும் நானும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். இப்போ எங்கள் அண்ணன் என்னை பார்த்தா வெட்டுவேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நடந்திருக்குல்ல. அண்ணன் அக்காவாயிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வீட்டுக்கு வாங்க,
நான் அம்மாவை பேசி சரி பண்ணுறேன்னு ஒரு திருநங்கையை கூட்டின்னு போய் வாயிலிருந்து உடலெல்லாம் வெட்டியிருக்கிறான் அந்த பையன். ஒன்றா தானடா சுற்றி இருப்பேங்க, ஒரே ரத்தம் தானடா, சிந்தி இருக்கிறது அதே ரத்தம் தானே.